ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 11ஆம் இடம், சனி பகவானின் மூலத்திரிவோன ஆட்சி வீடு. ராசிநாதன் ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறாரு. கும்பராசியில் ஜென்மச்சனி நடக்குது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் 100க்கு ஒரு 40% ரிலாக்ஸ் ஆகிருச்சு, மீது 60% இருக்குது. சதய நட்சத்திரத்துக்கு 100க்கு 60% பிரச்சனை இருக்குது, 40% ரெக்கவரி ஆயிடுச்சு. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்குது. ஏன்னா நட்சத்திரத்தில் சனி பகவான் போகிறாரு. ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் போகிறது கொஞ்சம் கூடுதல் பிரச்சனை தான். அடுத்த வருடம் செப்டம்பர் 25 வரைக்கும் பிரச்சனை இருக்குங்க. சரியா? இதுபோக நீங்கள் பிறந்த ஜனன ஜாதகம், லக்கணம், தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். தசாபுத்தி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பொதுவாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ராகு திசை முடிஞ்சு குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, வயதானவர்களுக்கு கேது திசை, சுக்கிர திசை இந்த ஆர்டரில் போயிட்டுருக்கோம். அந்த தசைக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் இருக்கும். ஆனால் கோச்சாரத்தில் சனி பகவான் கொஞ்சம் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு சாரம் கொடுத்த குரு பகவான் இயற்கை சுபர். உங்கள் ராசிக்கு 2-11 கூடிய சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் ஓரளவு கலகலப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த காட்டிலும், கடந்த ஒரு 4 வருடங்கள் இருந்த காட்டிலும் இப்போ கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், ஒரு லாபகரமாக இருக்கும். சரியா? இப்படி தான் போகும். வீடியோவில் நான் கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பேசுகிறாங்க சார், 40 நிமிஷமாக பேசுகிறீங்க, அது எங்களுக்கு சரிப்பட மாட்டேங்கி, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கன்னு கமெண்ட்ஸ் போட்டாங்க. அது அவங்க சொன்னதின் பேரில் நான் கொஞ்சம் பலன்களை கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன், ரத்தன சுருக்கமாகவே சொல்கிறேன். இந்த பலன்கள் இந்த வீடியோ பதிவில் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், அடுத்த வர காலகட்டங்கள் எப்படி இருக்கும், இந்த இன்றைக்கி தேதி 18, இந்த ஜூனும் எப்படி இருக்கும், ஒரு 1.5 மாதத்துக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறேன். ராசி அமைப்பு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராகு செவ்வாய், இது இருக்கக்கூடாது. சரியா? ராகு செவ்வாய் எனவே நல்ல அமைப்பு இல்லை. பேச்சில் ஒரு நிதானம் இருக்காது, கொஞ்சம் கடன் சொல் பேசுவீங்க, நல்ல விதமாக பறக்கப்படாது. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதிர்ஷ்டம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். அதுபோக செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8-9ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு இல்லை. தாப்பன வழியில் சில பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 31ஆம் தேதிக்கு மேலே, மே 31 மேலே செவ்வாய் 3ஆம் இடத்து போயிட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ கும்பராசினியர்களுக்கு ஜூன் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாயால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5-8 கூடியவன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு வகைக்கு நல்லது தான். சரியா? 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 8ஆம் இடத்துல மறைகிறாரு. வம்பு தும்பு வழக்கு இருக்காது. ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறீங்க. சரியா? ஏதோ பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குது இப்போதைக்கு கும்பராசினியர்களுக்கு. ரைட்டு. புதன் உங்கள் ராசிக்கு தனித்த புதனாக இருக்கிறாரு. அது நல்ல விஷயந்தான். உங்கள் ராசிக்கு புதன் யோகர் தான். அவர் தனித்த புதனாக இருந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால காரியம் கை கொடுக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும், ஒரு லட்சுமி கடாட்சியம் இருக்கும். சரியா? நீங்கள் போகிற இடம் கொஞ்சம் கலகலப்பாக மங்களகரமாக இருக்கும். அடுத்து 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. ராசிக்கும் சரி, உங்கள் ராசிநாதனுக்கும் சரி 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், சூரியன். உங்கள் ராசிக்கு 7 கூடிய நல்ல நிலைமையில் இருக்கிறனால மனை விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். கணவன் மனை உறவு நல்லபடியாக இருக்கும். கணவனுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா? கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, நண்பர் விஷயத்திலும் சிறப்பாக இருக்கும். சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரு, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தவப்பு நிலை உறவு முறைகள் நல்லபடியாக இருக்கும். தவறு பள்ளி சொத்துக்கள் நல்லபடியாக கிடைக்கும். அதுபோக அரசியல்வாதிகள், அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க, உயர் அதிகாரிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் ஆள் ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. கௌரவமாக, தன்னம்பிக்கையோட, ஒரு லட்சியமாக, ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல தலை நிமிர்ந்து அப்படி நல்லபடியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து ராசிக்கு 6 கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனை போகிறாரு. சந்திரன் வளர்பிறை சந்திரனை போகிற காலகட்டம் கும்பராசிக்கு நல்லாயிருக்கும். ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் போவார். ஸோ அதனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 8ல் கேது இருக்குது, நல்லது இல்லை. இருந்தபோதிலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வாழ் கும்பராசினியர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் குரு அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே கூடுதல் பலன்கள் இருக்கும், அனுகூலம் கூடுதலாக இருக்கும். ஓகே நேர்களே, இதுதான் கும்பராசியை சுற்றி உள்ள கிரக நிலையில் அமைப்பு அட் ப்ரெசென்ட் இன்றைக்கி உள்ள அமைப்பு. பலன்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பொதுவாக குரு, ராகு, சனி இந்த மாதம் உங்களுக்கு நன்மை செய்கிறாங்க. ஜூன் 10 வரை சுக்கிரன், மே மாதத்துலேருந்து புதன், இவங்களாம் நல்ல பலன்களை தராங்க. எதுலேயும் இந்த செயலையும் ஒரு வெற்றி இருக்கும். கையில் காசு பணம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறீங்க. அது ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை தரும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சொந்த பந்தத்தில் இருக்கிற உறவு கொஞ்சம் பாண்டிங் அதிகமாக இருக்கும். அதாவது சொந்த பந்தத்துக்கிட்ட உறவு சுகமாக இருக்கும். குடும்பத்தோடு எங்கேனாச்சும் புனித தலத்துக்கு போய்ட்டு வருவீங்க, கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க. சிலருக்கு புண்பொருள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியோட அன்பு அதிகரிக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், ஆதாயம் இருக்கும். விருந்து விழாக்களை கலந்துக்கிறவங்க,
பெரியோரோட ஆதரவும் ஆலோசனை கிடைக்கும். நண்பர்கள் நல்லபடியாக உதவிகரமாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். தாய்வழி உறவுகளை எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் நல்லபடியாக ஒரு சந்தோஷமான போக்கு இருக்கும். அதாவது நல்ல காரியம் நடக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு கலை இருக்கும். நல்ல ஒரு ஃபன் அண்ட் ஜாலியாக வேடிக்கையாக இருப்பீங்க. சரியா? குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழ்நிலை இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். குடும்பத்துடன் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தந்தையுடைய ஆலோசனை கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். இருந்தபோதும் தந்தைக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அவரோட ஆலோசனை வாங்கிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்கிற வாய்ப்பும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த வாய்ப்பும் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு உற்சாகமாக இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும். மேலதிகாரியோட பாராட்டு இருக்கும். எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஆனால் இது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அமைப்பெலாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதாவது இந்த மே குறை மாதமும் ஜூன் மாதத்துலையும் சேர்த்து சொல்கிறேன். தொழில் வியாபாரத்தில் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். எதிரிகளால் இந்த பிரச்சனை இருக்காது. உங்களை எதிர்த்து இருந்தவங்களாம் ஓரளவு இல்லாமல் போயிடுவாங்க. அரசு வழியில் ஓரளவு அனுகூலமற்ற போக்கு தான் இருக்கும். அரசு வழியில் ஓரளவு அனுகூலம் இருக்கும். ஏன்னா சூரியன் 7 குடைவன் தான். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 7 குடைவன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் சரியில்லாதவங்களுக்கு சில அனுகூலமற்ற போக்கு இருக்கும் வரும். ஆனால் பெருசாக பாதிக்காது. சரியாக போயிடும். சரியா? அதை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். பண வரவு திடீர் வரவு இருக்கும். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. அது அந்த சக்தியை கிரகங்கள் கொடுக்குது கும்பராசிக்கு. சுருக்கமாக சொன்னோம்னா இந்த ஜென்மச்சனியில் இப்போதைக்கு கிரகம் நல்லா இருக்குங்க. கேந்திரம் நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு கேந்திரம் 4ஆம் இடம் நல்லா இருக்குது. 3ஆம் இடம் நல்லா இருக்குது. அடுத்து செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போய்ட்டு கூடுதல் சிறப்பாக தருவார். அடுத்து புதனும் 30ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நமக்கு கூடுதல் சிறப்பு தான். ஸோ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய காரியஸ்தானமும் சுகஸ்தானம் நல்லபடியாக இருக்குது. அதனால் பாக்கியஸ்தானமும் கர்மஸ்தானமும் சிறப்படைகிறதுனால 3, 4, 9, 10 வலுவடைகிறதுனால ராசி கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டப்படுகிறது. இந்த ஜென்மச்சனியில் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதனால் வருகின்ற தீமைகள் தடுக்கப்படுகின்றன. இந்த கிரகங்கள் உங்களுக்கு கேடயமாக இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு கேடயமாக இருந்து உங்களை காப்பாற்றுது. இவ்வளோ தான் விஷயம். சரியா? அதுபோக அரசாங்கத்தோட விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிக்கணும். இப்போ ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களாம் லீவு தான். ஜூன் மாதத்துக்கு மேலே ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வீட்டில் பெரியவங்க பேச்சையும் தாய் தப்பன் பேச்சையும் டீச்சர்ஸ் பேச்சையும் கேட்டுக்கோங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போகலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிஹெச்டி எம்ஃபில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படும். கும்பராசி பெண்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்க மற்ற பெண்களோட ஆதரவு இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உதவிகரமாக இருப்பாங்க. கணவன் மனைவி கிட்ட 2 பேத்துக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2 பேருமே நல்லபடியாக தங்களை பார்த்துக்கிருவீங்க. வேலைக்கு போகிற பெண்கள் கும்பராசி பெண்களுக்கு நல்ல சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. சுய தொழில் பண்ணுற பெண்களுக்கும் நல்ல லாபமான காலமாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே மாதம் 20, 22, 23, 30, 31 இது கோச்சார ரீதியாக சொல்கிறேன். அதுபோக ஜனன ஜாதக தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி சில மாறுபாடுகள் இருக்கும். ஜூன் 1, 2, 5, 6, 11 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்கும். மே 20, 22, 23, 30, 31 அடுத்து ஜூன் மாதம் 1, 2, 5, 6, 11 அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிப்பாட்டுறேன். கும்பராசிக்கு அட் பர்சன்ட் நல்ல விதமாக தான் போயிட்டுருக்குது. நீங்கள் ஜென்மச்சனியில் சில சிக்கலில் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சிக்கல்லாம் கொஞ்சம் களையப்படுகிறது. சரியா? ராசிக்கு 3ஆம் இடத்துல சுபகரம் தனித்த புதன் இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். அதுபோல் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் 7 குடைவன் சுபத்துவமாக இருக்கிறதுனால அந்த டிஸ்டர்பன்ஸ் சரியாகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. 10 குடைவன் ஆட்சி பெற்று மாளவிய யோகத்தில் இருக்குது. நல்ல அமைப்பு தான். ஸோ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் கேந்திரத்தில் 3 யோகங்கள் இருக்குது. மாளவிய யோகம், சுக்கிராதித்ய யோகம், குரு ஆதித்ய யோகம். இந்த 3 யோகங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. முத்தான 3 யோகங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. கடந்த ஒரு 4 வருடங்களாக இருந்ததை காட்டிலையும் அட் பர்சன்ட் இந்த மே மாதம் ஜூன் மாதம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகி உங்களுக்கு இயல்பு நிலை திரும்பி அப்படி போய்கிட்டே இருக்கும். சரியாக போயிடும். இந்த 7 சென்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றீங்க. 7 சென்னைன்னு சொல்ல முடியாது, ஜென்ம சென்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரீங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு போகிற மைண்டில் இருக்கிறாரு. புரட்டாதி 1, 2, 3 அவ்வளோதான். அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரியா? ஜென்ம சென்னையிலேருந்து விலகிட்டாலே உங்களுக்கு கொஞ்சம் அந்த காலை சுத்தன பாம்பு போன மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஏன்னா ஜென்மச்சனியில் ஜனன ஜாதகம் செல்லுபடி ஆகாது.
பொதுவாக ஜென்மச்சனியில் வந்து ஜனன ஜாதகம் செல்லுபடியாகாது. அதுபோக ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது எல்லாமே இடகுடமாக இருக்கும். அந்நேரம் வந்து இந்த தசாபுத்தி லக்கண ரீதியாக நடக்கிற பலன்கள் எல்லாமே வந்து நின்று போயிடும். எல்லாத்தையுமே சனி பகவான் சார்ஜ் எடுத்துருவார். அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா எல்லாத்தையுமே வந்து தன்வசப்படுத்திடுவார். அவர் மீறி எதுவுமே நடக்காது. சரியா? இப்போவும் சனி பகவானோட ஆதிக்கத்தில் தான் உங்கள் ராசி இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்த போதிலும் சில கிரகங்கள் நல்ல நேரத்தில் வர்றதுனால சனி பகவான் கொடுக்குற கெடுபலன்கள் வந்து கொஞ்சம் குறைக்கப்படும், அதோட தாக்கம் குறையும். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஏப்ரல் செகண்ட் வீக்கில் நல்ல வெயில் அடிச்சது. ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் நல்ல வெயில் அடிச்சது. தேர்டு வீக்கில் வந்து ஓரளவு பரவலாமல் இருந்துச்சு. இப்போ இந்த மே மாதத்துக்கு பின்னாடி கொஞ்சம் நிலைமை மாறுது. சரியா? இப்போ கடந்த ஒரு 10 நாட்களாகவே மழை பெஞ்சு கிளைமேட் மாதிரி ஓரளவு சீதோஷண நிலை இருக்குது. ஸோ இந்த அமைப்பு வந்து இயற்கையிலேயே நமக்கு மாற்றம் தெரியுது. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஓரளவு மழை பெய்யுது, நல்லபடியாக இருக்குது, சீதோஷணமாக இருக்குது, கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. இதுபோல் தான் கிரகங்களுடைய நல்ல கான்ட்ரிபியூஷன் வரும்போது சனி பகவான் கொடுக்குற அந்த தாக்கம் வந்து குறைஞ்சி இயல்பு நிலைக்கு திரும்புவீங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. சரியா? ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லை. குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல். எல்லாத்தையும் கலந்து பார்த்து பலன் சொல்கிறது தான் ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஓகே, வழிபாடு இப்போதைக்கு வந்து வழிபாடு வந்து வாரந்தோறும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. மே 31 வரைக்கும் முருகப்பெருமான் கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க. ஏன்னா செவ்வாய் சரியில்லை. சரியா? 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3-11 கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிறனால சகோதர விஷயத்தில் சில யுத்தங்கள் நடக்கும். உங்களுக்கும் உங்கள் சகோதரன், உங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அவங்க விஷயத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பண விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய முன்னுரிமை நிப்பாட்டி சில பிரச்சனைகள், நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சில தர்க்கங்கள் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முருகப்பெருமானை கும்பிடுவது சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். ஒரு 10 நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். கும்பராசிக்கு தசாபுத்திக்கும் போடுறேன். ஏன்னா சதய நட்சத்திரத்தினர்கள் நிறைய எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க கேட்குறாங்க தசாபுத்திக்கு போடுங்க சார் அப்படிங்கிறாங்க. ஸோ சதய நட்சத்திரம் வந்து ஒரு உடைபடாத நட்சத்திரம் கும்பராசியில். மற்ற நட்சத்திரங்கள் உடைப்பட்ட நட்சத்திரங்கள். அவிட்டம் வந்து மகரத்தில் 2 பாதம் போயிடும். புரட்டாதியில் 1 பாதம் அங்கே போயிடும். எங்கே போயிடும்? மீனத்துக்கு போயிடும். ஸோ அவிட்டம் வந்து உடைப்படாத நட்சத்திரம். நான் 3 நட்சத்திரத்துக்குமே தசாபுத்தி பலன்களை போடுறேன். இருந்தபோதும் சதய நட்சத்திரம் வந்து ராகுவி நட்சத்திரம். சதய நட்சத்திரம் வந்து ஒரு ஆன்மீகமான நட்சத்திரம், ஒரு நல்ல நட்சத்திரம். ஏன்னா நாயன்மாரில் 64 பேரில் நிறைய பேர் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் தான். அது அந்த பெருமை இருந்தாலுமே சதய நட்சத்திரத்துக்கு வந்து இப்போதைக்கு வந்து தசாபுத்தி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ராகு திசையில் ஒரு 10 வருடம் போச்சுன்னா குரு திசை 16, 26, சனி திசை 19, ஒரு 45. ஸோ சனி திசை தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். சனி திசையில் போட்டோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 30 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிறவங்களுக்கு சனி திசை நடக்கும். அதுக்கடுத்து புதன் திசை. ஸோ சனி திசையும் புதன் திசையும் தான் சதய நட்சத்திரத்தில் ஒரு மிடில் ஆர்டரில் இருக்கிறவங்க, மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அதை நான் மேட்ச் பண்ணுற மாதிரி அதை டார்கெட் பண்ணி உங்களுக்கு நான் தசாபுத்தி பலன்கள் போடுறேன். சனி திசை புதன் திசையை வந்து சதய நட்சத்திரத்துக்கு அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். நல்லா எலாபரேட்டாக போடுறேன். சரியா? ஜோதிட ரீதியாக லக்கண ரீதியாக எப்படி இருக்கும்? ஜோதிட ரீதியானாலே எல்லாம் வந்துடும். ஜோதிடம்னாலே என்ன? பலன்கள் சொல்கிறது தான். ஜாதக ரீதியாக பலன் சொல்கிறது. ஜாதகம்னா என்ன? நட்சத்திரம், நட்சத்திரநாதன், ராசிநாதன், லக்கணம், லக்கணாதிபதி, இந்த 4ஐயும் பார்த்து சொல்லணும். அடிப்படையில் எப்படி இருக்குது, ஜாதகத்தில் எப்படி இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும், பேசிக்காக என்ன பலன்கள் கிடைக்கும். அதுபோக வந்து @% தசாபுத்தினா என்ன? தசாநாதன், புத்திநாதன். உங்களுக்கு வந்து சனி திசை புதன் திசை, இது 2ஐயும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு புள்ளி விவரத்துடன் சொல்கிறேன். அதுவே வந்து ஓரளவு உங்களுக்கு நல்ல மேட்சிங் ஆகும். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்காமலே என்னால் ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். அது கண்டிப்பாக நான் சதய நட்சத்திரத்துக்கு செய்கிறேன். அப்படியே நட்சத்திரத்துக்கும் போடுறேன். அப்படியே நட்சத்திரத்துக்கு வந்து செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கும் வந்து அந்த குரு திசை சனி திசை நடக்கும். அந்த மத்தியம வயதில் அவங்களுக்குமே அந்த பலன்களை போடுறேன். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசையில் போகும். அவங்களுக்கும் அந்த பலன்களை போடுறேன். சரியா? எனக்கு டைம் இல்லை. டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.